நீங்கள் நல்லா இருப்பீங்க. கேட்டதும் நடப்பதும் நடந்ததும் ஆகியவற்றை தொகுத்து நாம் சிறிது காலம் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிறுவன் தன்னுடைய தாயிடம், நான் கடவுளை பார்க்க போகிறேன் என்று சொன்னான். அந்த அம்மா சிந்தித்தாள், என்ன இந்த பையன் எப்படி பேசுகிறானே என்று சொல்லி சிந்தித்தாள். ஆனாலும் மனதுக்குள் கடவுளை பார்க்க போகிறானே என்ற ஒரு விருப்பம் அவனுடைய முகத்தில் தோன்றியது. அவன் ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொண்டு போய் ஒரு பார்க்குக்கு போனான். பார்க்கில் ஒரு வயதான தாயார் சோகத்தோடு உட்கார்ந்தார்கள். இவன் நேராக போய், பாட்டி ஏன் சோகமாக இருக்கிறீர்கள், என்னாச்சுமா உங்களுக்கு, இந்தாங்க பிஸ்கட், நீங்கள் சாப்பிடுங்க என்று சொன்னபோது அந்த பாட்டியும் சந்தோஷத்தோடு சின்ன பையன் கொடுக்குறானே என்று சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்தவன் அந்த தாய் அவளுடைய வீட்டுக்கு போனான். இவன் இவனுடைய வீட்டுக்கு வந்தான். இவனுடைய அம்மா கேட்டார், என்னடா கடவுளை பார்த்தாயா என்று கேட்டார். ஆமாம்மா, கடவுளை பார்த்தேன், ரொம்ப வயதானவராக இருந்தார்கள், ஆனால் நான் பிஸ்கட் கொடுத்தவுடன் வாங்கிவிட்டார்கள், சிரித்தார்கள், அந்த சிரிப்பு ஒரு தெய்வீக சிரிப்பம்மா என்று சொன்னான். அதே போல் அந்த தாயாரும் தன்னுடைய வீட்டுக்கு போய் மகனிடம் பேசினார். நான் கடவுளை பார்த்தேன்டா. எப்படிம்மா கடவுளை பார்த்தேன் என்று சொல்லும்போது, கடவுள் நாம் நினைக்கிற மாதிரி பெரியவர் அல்ல, சிறிய தோற்றத்தில் இருந்தார். நான் நினச்சிட்டேன் இந்த பசியாக இருக்குதே என்னடா பண்ணுறது யோசனை பண்ணிட்டு போன அந்த சிறுவன் ஓடி வந்து அவன் எனக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தான்டா, அவன் முகத்தில் தாண்டா நான் கடவுளை பார்த்தேன் என்று சொன்னான். அதைத்தான் அன்னை தெரசா சொல்கிறார், 2 கையை கூப்பி வணங்குவதை விட 1 கையை நீட்டி பிறருக்கு உதவி செய்தால் 2 கை உன்னை வணங்கும் என்று சொல்லி முடித்தார்கள். மக்களுக்காக உழைத்தவர், மக்கள் நலனுக்காக உழைத்தவர், அதுபோல சொன்ன வார்த்தை தான் இந்த ஸ்டோரி. ஆனால் இதே இஸ்ரேல் தேசத்தில் ஒரு அன்னாள் என்பவள் தனக்கு குழந்தை இல்லையே என்று பல பேர் கேவலமாக பேசினார்கள். அவள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டாள். முறையிட்டவுடன் அவள் முறையிட்டது மட்டுமல்ல, ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனை செய்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் நான் ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன், அது பால் குடிக்கிற வரைக்கும் நான் வைத்துக்கொள்வேன் என்று சொல்லி அதன்படியே அவள் செய்தாள். அதன்படியே செய்தபோது அந்த குழந்தை ஆலயத்தில் வளர்ந்தது. ஆலயத்தில் வளரும்போது ஆண்டவர் அவனோடு இரவில் பேசினார். என்ன பேசினார்? சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். இவருக்கு யார் கூப்பிட்டார் என்றும் கூட தெரியாது. மறுபடியும் சாமுவேலே என்று அழைக்கும்போது, அடியே நான் இருக்கிறேன் என்றவுடன் வருங்கால காரியத்தை குறித்தல்ல, அதற்கு முன் ஆலயத்தில் பணிவிடை செய்திருந்தவனுடைய மகன்களுடைய கெட்ட நடத்தையை பற்றி கூறி, இதை பற்றி நீ எச்சரிக்கையாக சொல் என்று அவனோடு பேசினார். அதனால்தான் இயேசு கூட சொல்கிறார், நன்மை தீமை தெரியாத சிறுவர்களை குழந்தைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சொன்னார். நன்மை தீமை தெரியாதவன் யார் என்றால் குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தில் தான் கடவுளை அவன் முகத்தில் காணலாம் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு, இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.